Hi everyone, you're watching me on Behind Woods. அமீரன் முதல்ல என்கிட்ட கண்ணபிரான் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அது நம்ம பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அவரும் நானும் இணைகிறோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். முதல்ல அவர் கண்ணபிரான் சொன்னப்ப ஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அது நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். பட் அவர் என்ன சொன்னாருன்னா, ரவி இந்த சீசனுக்கு இந்த நேரத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது எனக்கு ஒரு நியாயமான விஷயமா தெரிஞ்சது. கண்டிப்பா பண்ணுவோம்னா அப்படி ஆரம்பிச்சது தான் ஆதி பகவான். ஆதி பகவான் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ரவி தான் பார்ப்பீங்க. அமீரண்ணனே பேட்டியில படம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது முதல் வார்த்தையே இது வரைக்கும் பார்க்காத ரவியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது உண்மையாவே எனக்கு ரொம்ப ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம். ஆடியன்ஸ் எது எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி அதுக்கு ஈடு கட்டும் ஆதி பகவான். நீங்க என்னதான் கெஸ் பண்ணாலும் இதுதான் கதையா இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் ஆதி பகவான் கண்டிப்பா உங்களுடைய கெஸ் பக்கத்துல கூட இருக்காது. அது டோட்டலா ஒரு வேற ஒரு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். சேஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி ஷோன் மீ மோர். மேபி எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவேன். சினிமாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மாத்துறதுன்றது கஷ்டம். அது நம்ம பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குற சினிமா, அது நம்ம சினிமா அது. ஸோ என்னை நிறைய புது விஷயங்கள் கற்றுக்க வச்சார், அவர் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாமே எனக்கு ஃபியூச்சருக்கும் ஹெல்ப் ஆகும், அடுத்து வர படங்களுக்கும் உதவும். I'm leaving some and come to you on trust. Do you know the risk involved in this? Do you know the place where you're going? If they find you involved, you'll be a dead. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன் ஆதி பகவான் ரிலீஸுக்காக. நிச்சயமா ஈகரா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் டப்பிங்ல படம் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. உங்க எல்லாருக்கும் அது சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி காட்டணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமா ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மா இருக்கும். கண்டிப்பா ஆக்ஷன் இமேஜ் தான் கொடுக்கும். ஏன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு கேப்ஷனே மாஃபியாஸ் ஆக்ஷன் லவ் ஸ்டோரின்றது தான் போட்டிருக்கு. ஸோ ஆக்ஷன் இஸ் ப்ராமினன்ட். கண்டிப்பா டெஃபினட்டா எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆக்ஷன் ஃபில்மா இது அமையும். அது நான் நீத்து சந்திராவுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன். அது மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட், அந்த சீனை அவர் அமீரன் படிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சீன். அது ரொம்ப நார்மல் சீன், பட் சூப்பர் எமோஷன். அதனால அந்த எபிசோட் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. மோர் தென் ஹாப்பின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட யூடியூப்ல எவ்வளவோ லேக்ஸ் வியூஸ் இருக்கு. அப்புறம் சாங்ஸ் உடைய ரீச் அதோடைய ஹிட் எங்கேயோ இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரை கேட்டாலும் சாங்ஸ் அவ்வளோ சூப்பர்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு நேரம், பலன் கிடைக்கிற நேரம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு.
எல்லா விதமான ஆடியன்ஸும் இருப்பாங்க ஆதி பகவானுக்கு. ஏன்னா இந்த அமீரனுடைய ஆடியன்ஸ் வந்து எனக்கு வருவாங்க, என்னுடைய ஆடியன்ஸ் அமீரனுக்காக வருவாங்க. அது இல்லாம என்னை எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஸோ நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய பெயினை தாண்டி இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாருமே. இது வந்து இந்த பியூட்டிஃபுல் டீம் எஃபர்ட். இது எல்லாருக்கும் இந்த பெருமை சேரும். எனக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும்ன்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எல்லாருக்குமே இது ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு முக்கியமான படம் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எனக்கு ஒரு புது ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. இது வரைக்கும் என்ன பிடிக்காதவங்க கூட இந்த படத்துல என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நம்புறேன். அதே மாதிரி ரவி வந்து இந்த எந்த கேரக்டரும் பண்ண முடியும், எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டஃப்பான டைரக்டர் தான். ஏன்னா அவர் ஷூட்டிங் முன்னாடி வேற மாதிரி இருப்பாரு, ஷூட்டிங் அப்போ வேற மாதிரி இருப்பாரு. ஷூட்டிங் முன்னாடி ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு காமெடி பண்ணுவாரு, ஷூட்டிங் அப்போ வந்து டோட்டலா வந்து வேற மாதிரி இருப்பாரு, இவரா அவருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து அவர் படத்து மேல அவர் வச்சிருக்கிற சின்சியாரிட்டி, படம் எடுக்கும் போது அவர் காட்டுற இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். எனக்கு நிறைய தடவை வந்து ஒரு கனவுல எல்லாம் வந்திருக்காரு. பொதுவாக ஹீரோயின்ஸ் தான் கனவுல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அமீரன் வந்திருக்காரு. ஏன்னா அவர் சொல்லி 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 இப்படின்னு சொல்லி அவர் ஞாபகமாகவே இருந்தது எனக்கு ரொம்ப நாள். அவன் பார்த்தா கனவுல எல்லாம் வந்தாரு. இது சரியில்லைன்னு சொல்லி நான் அவர்கிட்டே போய் சொன்னேன், முடியல என்னால இப்படிலாம் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். நல்லது தானே, கேரக்டர் புரியுது இல்லை, கேரக்டர் நல்லா வரும்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அன்னிலேருந்து வந்து அதை நம்பிட்டேன் நான். ஆமா உண்மைதானே, அப்படியே கேரக்டர் வருது இல்லை, வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. டப்பிங்கில் வந்து நான் பார்க்கும் போது ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு மேஜர் ஃபில்ம் இருக்கும். ரோல் பத்தி அவ்வளவா சொல்ல முடியாது. ஆதின்ற கேரக்டர் தான் நான் போர்ட்ரே பண்றேன். ஒரு மாஃபியா டான் மாதிரி தான் வரேன் நான். அது எப்படி வரான், எப்படி வந்து அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டி வருது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ எனக்கு வந்து ஒரு 4-5 லுக் இருக்கு படத்துல. அதில் வந்து ட்ரெய்லர்ஸ் பார்த்து என்ன தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு அந்த லுக் எல்லாம் பண்றதுன்றதே வந்து ஒரு டஃப்பான ஜாப். ஸோ அதை வந்து நல்லபடியா பண்றதுங்கிறது வந்து உண்மையா பயந்துட்டு இருந்தேன் என்னால முடியுமான்னு. பட் அமீர் அண்ணா வந்து சொன்னாரு, இந்த கேரக்டர் டிஃபிகல்ட் தான், பட் உங்களால பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் நான் பண்ணேன். நிச்சயமா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு 100%. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு எப்படி போறோம், ஏஜ் வைஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷன்ல அந்த மாதிரி எப்படி அந்த ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அது எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு டஃபா தான் இருந்தது இந்த படம். ஏன்னா ஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் மட்டுமே வந்து 15 நாள், இன்னொரு ஃபைட் 20 நாள், இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அது கதையோட ஒட்டி வர்றதுனால ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், சீன் மாதிரி தான் ஃபைட்டையும் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஒரு டைம் கன்சூமிங்காக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயினாகவும் இருந்தது. பட் அதெல்லாம் இன்னைக்கு வந்து கண்ணுக்கே தெரியல அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு. ஒரு ஃபைட் வந்து மார்னிங் ஒரு ஃபைட், நைட் ஒரு ஃபைட் பண்ணோம். ஸோ அதனால ஃபுல் டைம் ஒர்க் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. 12 நாள் தூங்காம நடித்தேன் நான். மார்னிங் ஒரு ஃபைட், அப்படியே போயிட்டு நைட் ஒரு ஃபைட், திருப்பி விடியும், திருப்பி மார்னிங் ஃபைட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி 12 நாள் வந்து வேலை செஞ்சோம். அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட்
அது இன்னைக்கு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.